முருகர் கோயில் டூருக்கு வந்தோம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகர் கோயிலை பார்த்துட்டு அப்படியே அடுத்து பீச்சு கடலோரம் மணப்பாறை ஊர் சொன்னாங்க. அங்கே போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று மிக பெருசாக இருந்துச்சு. அந்த சர்ச்சையும் பார்த்துட்டு அந்த பீச்சை சுற்றிட்டு வரலான்னு அங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து மணப்பாறைக்கு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். வந்து சர்ச்சையை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு கடலுக்கு போனோம். கடலும் அருமையாக பக்கத்துலேயே தான் இருக்குது. நல்லா கடல்லையும் போய் ஒரு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு கடல் காலைகளை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சர்ச்சையில் போய் ரவுண்ட் வச்சுட்டு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லாக மீன் பிடிக்கிற தொழில் தான் பார்க்குறாங்க. பக்கத்துலேயே இருக்கிற ஊர் ஃபுல்லாகவே கருவாடு தான், மீன் வாசனை தான், கருவாடு வாசனை தான். ஃபுல்லாக கருவாடு எல்லாம் போட்டு ஃபுல்லாக மீன் பிடிக்கிற இடம்னு நினைக்கிறேன். பீச்சு இந்த இடத்துல பீச்சு நிறைய பேர் ஓரளவுக்கு வராங்க போகிறாங்க. சீசன் டைம் இல்லை, சீசன் டைமில் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் ஃபுல்லாக கருவாடு வாசனை நல்லா அடிக்குது பக்கத்தில் இருக்கிற ஊரில். அதனால் பீச்சு அருமையாக அழகாக இருக்குது, பார்க்கலாம். ஏதோ இந்த இடம் போய் திருச்செந்தூர் கோவிலுக்கு போனோம்னா பக்கத்தில் இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையும் போய் ஒரு பார்வை பார்த்து வரலான்னு போய் பார்த்து வரலாம். மற்றபடி இங்கே வேறு எதுவுமே அந்த அளவுக்கு எதுவுமே இருக்காது. போய் கடலில் உள்ள வரைக்கும் கல் கொட்டி இருப்பாங்க. அந்த கல் மேலே கடலுக்குள்ளே நடந்து போயிட்டு அருமையாக பார்த்துட்டு அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு ஜாலியாக ஒன் ஹவர் 2 ஹவர் கடலில் காலை நினச்சி சுட்டுட்டு அருமையாக வரலாம். இதெல்லாம் எப்போ சுற்றி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ இந்த முறை போய் எல்லாத்தையும் சுற்றி காட்டினார். சந்தோஷமாக நம்ம இதுக்கப்புறம் எப்போ இந்த இடத்துக்கு போவோமோ போக மாட்டோமோ, எந்த கோயிலானாலும் போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடணும்னு கிளம்பிட்டோம். முருகன் கோயிலானானே இயேசு கோயிலானானே போய் சுற்றி பார்க்கணும் முடிவாயிட்டு சர்ச்சு கோயிலையும் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு பார்த்துட்டு சந்தோஷமாக திரும்பியும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அங்கே தான் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம். அங்கே வண்டி ஏறி மற்றவங்கள ஒரு ஆளுங்களோட சேர்ந்து திருப்பாட்டு பயணத்துக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். தேவாலயத்தையும் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய சிலை இருக்கு பாருங்க, தெரியுங்களா? பெரிய சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது. சரியான சிலை. அப்படியே திரும்பினா அனுசரிச்சு இப்படி திரும்பினா கடல்